வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா என் பையனோட பர்த்டே. அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஹாட் வால் குசின் வந்திருக்கோம். ஸோ இது ஒரு பயங்கரமான ஒரு பொஃபே ரெஸ்டாரண்ட்டு. இதில் என்னென்ன இருக்குது, மெனு இருக்குதுன்றதை காட்டுறேன் இன்றைக்கி. இது ரெண்டு எங்களோட டேபிள் பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம போவோம் பொஃபேவோட ஏரியாவுக்கு. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இதே மாதிரியே கச்சன்னு இருக்கும். ஃப்ரீயாகவே இருக்காது எப்பயுமே. வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ஷு தான். நம்ம அண்ணன் பார்த்தீங்களா தமிழ்நாட்டு ட்ரெஸ் வாங்குறாரு. அண்ணன் டாட்டா சொல்லிவிட்டு அவரோட இடத்துக்கு போயிட்டார் சாப்பிட்றதுக்கு. அப்படியே இப்படி வந்தோம்னா இங்கே நிற்கிற லைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்குள்ளே போகிறது தான். ஆனால் நம்ம இப்போ சுற்றி பார்க்க போகிறதால லைனில் நிற்க தேவையில்ல, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியது தான். ஸோ உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு ரைட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து குஸ்கான் சிக்கன். அதுக்கப்புறம் அப்படியே இந்த நம்ம போனோம்னா இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹலால் லேம் கபாப். ஒரு ஆட்டை வந்து காலோடு சேர்த்து அதை இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே இப்படி வந்தோம்னா இந்த பக்கம் போயிடும். ஸோ இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து தோர் ஹேமர் இருக்கு. பீஃபோட கால் நல்லி எடுத்து அப்படியே அந்த கறி எடுத்து அப்படியே கட் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன் வ்ளாக் நானும். ஸோ இது லசங்கா சிக்கன். இது எல்லாமே தீர ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சீஸ் மக்ரோனி, இது சீஸ் மக்ரோனி. இது கார்பனோரா சீஸு. அதுக்கப்புறம் ஸ்பைசி ஃபங்கர். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பொரிச்சது வறுத்தது எல்லாமே இருக்கும் இங்கே ஃபுல்லாகவே. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா ஸ்ப்ரிங் ரோல்ஸ், சிக்கன் ரிங்ஸ், சிக்கன் பால்ஸ், சிக்கன் சட்டாய், சில்லி இது. அதுக்கப்புறம் வெஜ் ஃப்ரைட் ரைஸ், வெஜ் நூடுல்ஸ், மிக்ஸ் வெஜ் கறி, சால்ட் அண்ட் சிக்கன். இது என்னோடய ஃபேவரெட் ஜிஞ்சர் ப்ரான், செம்மையாக இருக்கும். ஸ்பைசி மஷ்ரூம். வெஜிடேரியனுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா டிஷ்ஷஸ் உண்டு. ஸ்வீட் அண்ட் சில்லி, யூசல், ஆலி இல்லை நத்தை. இது வேறு லெவலில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா லேம் ரிப்ஸில் வந்து சைனீஸ் ஐட்டம். இது ஃபுல்லாகவே சைனீஸ் டிஷ்ஷு. அவங்களுக்கு தான் கொஞ்சம் கலராக இந்த சிவப்பு கலர்லாம் நிறையா போடுவாங்க அவங்க. அப்புறம் சிக்கன் கறி. இது ஒரு சிக்கன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் டைப்பு சிக்கன் எல்லா ஐட்டமுமே. அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா கட்ஸு, இந்த ஐட்டம், பப்படு, ப்ரான் கிராக்கர்ஸ், அஜ்வானி ஃபிஷ், பிரியாணி, சிக்கன் பிரியாணி. இந்த பக்கம் ஃபுல்லாகவே நம்ம இந்தியன் ஐட்டமு. வந்தோம் आपके लिए ஒயிட் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், சிக்கன். இது சிக்கன் ஐட்டம் மறுபடியும். இது எல்லாமே சவுத் இந்தியன் சிக்கன் ஸ்டைலு. இது ஹரியாலி ஃபிஷ், ப்ரான் ஜசரி. இது கொஞ்சம் இந்தியன் ஐட்டம். சிக்கன் பூனா. இங்கே அப்படியே தீர அப்படியே வந்து நம்மளுக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் தீர்ந்துடுச்சுன்னு சொல்லவே முடியாது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. சிக்கன் குருமா. தீர்ந்ததுன்றதுக்கு வார்த்தையே கிடையாது. நைட்டு இது 11-10 மணி வரைக்கும் விடுவாங்க உள்ள. மஷ்ரூம்ஸ், கொஞ்சம் ஆலு டிண்டா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃபோட ஐட்டம். ஏன்னா பியூர் வெஜிடேரியன். ஸோ துருப் தால். இப்போ வரப்போகிறது என்னோடய ஸ்பெஷல் ஐட்டம் ஆட்டுக்கால் பாயா. எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவலில். ஒரு கால் அன்லிமிட்டடுங்க இங்கே எல்லாமே சாப்பாடு. அதுக்கப்புறம் சிக்கன் நிஹாரி. இது ஒரு விதமான மட்டன் டிஷ்ஷு, நல்லியில் செய்வாங்க. நீங்கள் பார்க்கறதுல மட்டனு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறது சட்னி சிக்கன். அப்புறம் இந்த பக்கம் வந்தோன்னா தவா ஃபிஷ்ஷு, மீன் வறுவல். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல இங்கே நான் சில்லி. இது வந்து கிரில் ஐட்டம். இந்த ஏரியா ஃபுல்லாகவே கிரில் போட்டு தள்ளுவாங்க. இது லேம் டோனர். இது நம்மளோட ஃபேவரட்டான ஐட்டம். இது ஆல் டைம் ஃபேவரட். அது ஒரு இது
இதில் லேம் டோனரில் பார்த்தீங்கன்னா சிக்கன் டோனர், இது லேம் டோனரு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சமானது வந்து ஸ்பைசி டோனர் தான். இது இருக்கு, இந்த இதுதான் தீர்ந்துருக்கு இப்போதைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் விங்ஸு, இது எங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாலாம் கொடுத்தோன்னா அட்டி நவுத்திடுவாங்க சிக்கன் விங்ஸு. அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லேம் டோனரு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் ஃபேமஸ். அதான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வராங்க, ஸ்டேக் எடுத்து வந்து இதுதான் ஸ்டேக் போகிறது. lamb steak, chicken tikka, chicken sausage, வெஜ்ஜி கூட்டுருவோமா, பன்னீர் டிக்கா, வேற லெவல். இது சிக்கன் டிக்கா. இது என்ன தெரியல, பட்டர் சாப்ஸ். பட்டர் சாப்ஸ், சாப்ஸ் இருக்குதுல்ல நம்மள்ட்ட. அது இன்னைக்கு ஸ்பெஷல் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை போடுறாங்க பாருங்க, அந்த பெரிய ஸ்டேக் பீஃப். அதுதான் இன்னைக்கான ஸ்பெஷல் இங்கே. ஆனால் அதை நம்ம சாப்பிடல, அது கொஞ்சம் முக்கியம் இருக்குன்னு ஃபீட்பேக் வந்ததால் அதை நான் விட்டுட்டேன். இதுக்கப்புறம் இது லேம்ப் சாப். அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஷீஷ் கபாப் போடுறது. இதுதான் ஷீஷ் கபாப், நல்லாயிருக்கும். இது கூட இந்த ஒன்றாச்சும் ஒய்ஃபு அடுத்த ரவுண்டுக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து இது கொஞ்சம் அமெரிக்கன். பர்கர் எல்லாமே இருக்கிற இடம், பர்கர் ஐட்டம் எல்லாமே இங்கே இருக்கும், பன் ஐட்டம். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா கொஞ்சம் ஜாப்பனீஸு வைப்போம். ஏன்னா நிறைய பேருக்கு சூஷிலாம் சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு சூஷி, வெஜ்ஜு சூஷி. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து காக்டைல்ஸ், ஃபுட் காக்டைல். இது எல்லாமே ஆஃப்டர் சாப்பிட்றது. அதுக்கப்புறம் இது சாலட் ஏரியா. இதில் பல விதமான வெஜிடபிள் சாலட் இருக்குது. ஆனால் இது பர்டிகுலரானது இதுதான் என்னோட ஃபேவரட்டு. ஏன்னா இது வந்து ஒரு ப்ரான் சாலட், ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த பக்கம் வந்தோன்னா இது இந்தியன் சாட் ஐட்டம் கார்னர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மசாலா பூரி, பானிபூரிலாம் நம்மளே போட்டுக்கிட்டு தான், அன்லிமிட்டட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஐஸ்கிரீம், அன்லிமிட்டட் வெண்டிங் ஐஸ்கிரீம். இது ஃபுல்லாகவே நீங்கள் எப்படி வேணாலும் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். அப்படியே இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் வந்தோம்னா இது ஃபுல்லாகவே வந்து கேக் ஐட்டம். இது இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து டெசர்ட் செக்ஷன், கேக் ஐட்டம். இது ஃபுல்லாகவே சங்கே அது மில்க் சாக்லேட் சூப்பராக இருக்கும். மில்க் ஃபவுண்டைன் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே. இது வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஐட்டம், சாக்லேட் ஃபவுண்டைன் இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே. உங்களுக்கு ஒருவேளை இங்கே இருக்கிற ஐஸ்கிரீம் எதுவுமே பிடிக்கலன்னா அப்படி எட்டி பார்த்துன்னு வச்சுக்கோங்க, இங்கே கலராக இருக்கும். பபுள் கம் ஃப்ளேவரு, பபுள் கம் ஐஸ்கிரீம் நல்லாயிருக்கும். மின்ட்டு, பனானா, அதுக்கப்புறம் ராஸ்பெரி, வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி, சாக்லேட். அங்கேயும் உங்களுக்கு டெசர்ட் ஃபில் ஆகலைன்னா மறுபடியும் இங்கே வந்தீங்கன்னா இங்கே கேக் ஐட்டம்ஸாக இருக்கும். விக்டோரியா ஸ்பாஞ்ச், ஜிஞ்சர் ஸ்லைஸ், டாஃபி ஸ்லைஸ், ஜாம் கோகோனட், சாக்லேட் ஸ்லைஸ், மேங்கோ ஸ்லைஸ், ஸ்ட்ராபெரி ஸ்லைஸ், கேரமல் ஷார்ட்கேக், லெமன் ட்ரிசல், சாக்லேட் ஆரஞ்ச், விக்டோரியா ஸ்பாஞ்ச். இது பக்லாவா கூட இருக்கு. இது பக்லாவா. இது என்னது, திராமிசு, ரெட் வெல்வெட் ஸ்லைஸ். அதுக்கப்புறம் அது பத்தலன்னா இந்தியன் ஸ்டைல் குலாப் ஜாமுன், கேரட் அல்வா, அதுக்கப்புறம் டாஃபி புட்டிங், கஸ்டர்டு, ஹாட் கஸ்டர்ட். இன்னும் கொஞ்சம் பிடிக்கலன்னா குக்கீஸு, வேஃபிள், பசங்களுக்கு பிஸ்கெட்டு, சாக்லேட் பிஸ்கெட்டு. அந்த பிஸ்கெட் எடுத்துக்கோப்பா குட்டிக்கு. சங்கீத் செம்மையாக இருக்கும். சங்கீத் சூப்பராக இருக்கும். காட்டு, நான் ஊற்றி விட்றேன், எடுத்து ஊற்றி விட்றேன். நீ பிடிக்கிறியா? அப்படியே உள்ளத்துக்கு விடு, அப்படியே உள்ள விடு. இது செம்மையாக இருக்குங்க. மில்க் சாக்லேட் அப்படியே வெடி விடுவாங்க. அப்படி இந்த பக்கம் வந்தோன்னா இன்னும் உங்களுக்கு தெரியலன்னா ஜிலேபி, கப் கேக்ஸ் இது எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃபவுண்டைன், சாக்லேட் ஃபவுண்டைன் காட்டியாச்சு. டேனிஷ் பேஸ்டரி, இதெல்லாம் கொஞ்சம் வெள்ளக்காரங்க சாப்பிட்ற ஐட்டம், அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. பார்ட்டி கேக், செரி பாய், இது எல்லாமே ஐட்டம் வந்துட்டு. ஸ்பூனு, எல்லா ஐட்டமும் இருக்குது. ஸ்பூன் எங்கன்னு கேட்குறேன், கையில் நக்கி சாப்பிட வேண்டியதுதான். நம்ம இந்தியன்ஸ் சும்மா சொன்னேன், நம்மளும் ஸ்பூன் யூஸ் பண்ணலாம். ஆனால் கையில் நக்கி சாப்பிட்டா தான் அதில் ஒரு ஃபீல் வரும். அதுதான் மேட்ரே. நம்ம இந்த ஃபீலுக்காக தான் இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். பாப்கார்ன், முக்கியமான ஒரு இடத்த விட்டேன், கிட்ஸ் ஏரியா. இங்கே வந்தீங்கன்னா பீஸா, இது எல்லாமே இருக்கும். இந்த இடத்த நம்ம ஏற்கனவே சுற்றி காமிச்சதால இதுதான் ஹாட் ஒர்க் குசின். இதில் சுற்றி பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சுட உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க எல்லாமே. ஸோ இந்த இடத்துக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து வாரத்தில் மண்டேலேருந்து தேர்ஸ்டே வரைக்கும் நமக்கு வந்து
22 பவுண்டு. நம்ம ஊர் காசு பார்த்தீங்கன்னா ஒரு 2400 கிட்ட வரும் இன்னைக்கு ரேட்டுக்கு. மற்ற நாள் வந்தீங்கன்னா ஒரு 3000 வரும். இன்னைக்கு பார்ப்போம் நம்மளுக்கு எவ்வளோ பில்லு வருதுன்னு. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் பெரிய ட்ரீட்டு. நம்ம பையன் பர்த்டேன்றதால நம்ம இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது. ட்ரீட்டை வந்து கிரெடிட் கார்டு டிக்ளேர் ஆகாமல் கிரெடிட் கார்டை போட்டு நம்ம போக வேண்டியதான். மறுபடியும் அடுத்த பஃபேல சந்திப்போம். பாய்.